ஏய் என்னங்க சத்தம்? என்னடா காஃபி எல்லாம் கொட்டி கிடக்கு? ஏன் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க? அங்க திரும்பி பாருங்க, நீங்களும் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. என்ன எல்லாரும் பாக்காத பார்த்த மாதிரி நிக்கிறீங்க? ஏய் இது கனவுலப்பா, நிஜம்தான்பா. என்ன கோலா இது? அலங்கோலம்பா. ஏங்க, நான் தான் சொன்னேன்ல ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு. உனக்கு என்னமோ 16வது பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி போற. என்ன இதெல்லாம்? பாவட தாவணினே. அது தெரியுது. இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? அது அந்த ஃபங்க்ஷனோட Dress கோட். நல்ல Dress கோட். ரவி, உன் மொபைல தான். அது வயசுங்கிறது உடம்புக்கு தான் மனசுக்கு இல்லன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அப்ப நீ எல்லாம் போனா டவுசர் தான் போட்டு போன போல இருக்குதுப்பா. நீங்களுமா? உச்சமாதான்ப்பா இருக்கு. ஆனா ஃபங்க்ஷன்ல எல்லாரும் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணுமா? வயசு குறைஞ்சா போதாது. எனக்கு என்ன? டேய் மனோஜ், நான் நல்லா தானே இருக்கேன். ஆமாமா, எனக்கு இந்த Dress நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா ஆண்டி, நீங்க அழகா எங்க தெரியுறீங்க. ரவி, இங்க பாரு, ஆண்டி சூப்பரா இருக்காங்கல்ல. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லடா? பார்வதி, நம்ம கிளம்பலாவா? இப்படியே வா. பாப்பா பாப்பா போ, வேணா சொல்லுப்பா. சொல்றே கேளுப்பா, வேணாம் சொல்லுப்பா. நம்ம தெருவுல நாய் எல்லாம் அதிகமா இருக்குதுப்பா, சொல்லுப்பா. இவன் கிடக்குற பொறாம பிடிச்சவன். அத்தை, பொறாமை எல்லாம் இல்ல. அப்போ நாங்க இந்த Dressல நல்லா இல்லன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் நான் சொல்லல அத்தை. அப்படின்னா இது நல்லா தானே இருக்கு. வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இல்ல? ஐயோ, காஃபி கொட்டிருச்சு. நான் போய் அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். பொய் சொல்ல முடியாம எப்படி ஓடுறா பாருங்க. இவன் கிடக்குறா. இப்ப இவகிட்ட ஏதாவது சொன்னா எனக்கு வயசாயிருச்சு, யூத்தா ஏதோ யோசிக்க தெரியலன்னு சொல்லுவா. பார்வதி, இந்த செயின் இந்த Dressக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. ஏது இந்த செயின்? அதான் நான் சொன்னேன்ல உன் வீட்டுக்கு வந்தப்போ. ஆமாமா, ரோகிணி கொடுத்தான்னு சொன்னியே. நாம தாவணி கட்டும்போது அப்பெல்லாம் இந்த மாதிரி தானே போட்டுப்போம். ஆண்டி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த செயின் ரொம்ப மேட்சா இருக்கு. அது எங்களுக்கு தெரியும்.